அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு விரும்புகிறவர்களே, இன்று அழகிட்ட வாய்ப்பாடு குரல் பிரிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒழுக்கத்தின் ஏதோர் மென்மை, இழுக்கத்தின் ஏதோர் இதாய்ப்பள்ளி. இந்த திருக்குறளோட 7 சரி சீர்ல எழுதியாச்சு. இப்போ பிரிப்போம். மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிக்குன்னு சொல்லியிருக்கேன். மெய் எழுத்துக்கு அப்புறம் இக்கு, அதுக்கப்புறம் பிரிச்சாச்சு. இப்போ நிறை. 2 எழுத்துக்குனால மெய் எழுத்து கணக்குல செய்யக்கூடாது. ஒழுக், அப்போ 2 எடுத்துக்கு நிறை. அதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிக்கும். இந்த மெய் எழுத்துக்கு கணக்குல வராது. நேர், நிறை, நே. இதுக்கப்புறம் மெய் எழுத்துக்கு அப்புறம் இதுவும் நேர் தான். அப்போ வாய்ப்பாடுல எப்படி எழுதணும் அப்படின்னா, நிறை நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அதுக்கப்புறம் நேரம்னால புளி மாங்காய், புளி மாங்காய். இல்ல நிறை வந்துச்சு அப்படின்னா கனி வரும். நேர் வந்தனால காய், புளி மாங்காய். ஏதுவர், இதை பிரிச்சோம் அப்படின்னா மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிச்சோம் நேர். இது ஃபுல்லா பிரிச்சுக்கலாம். மெய் எழுத்து வர இந்த மெய் எழுத்து கணக்குல வந்தது. துவர் செய்து நிறை. நேர் நிறை கூவிலம். மேன்மை, மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிச்சோம் அப்படின்னா நேர் நேர் வரும். நேர், இங்கேயும் ஒரு எழுத்து இருக்கு, இங்க ஒரு எழுத்து இருக்கு. நேர் நேர், அப்போ நேர் நேர் தேமா. இழுக்கத்தின், இது மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிச்சோம் அப்படின்னா இந்த 2 எழுத்து நிறை. இதுக்கப்புறம் மெய் எழுத்து இருக்கு கட், இது மெய் எழுத்து கணக்குல வராது. க மட்டும் நீர். தீன் பிரிச்சோம் அப்படின்னா மெய் எழுத்து கணக்குல கிடையாது. தீ மட்டும் நேர். இதுவாய்தான் நிறை நேர் புளிமா. நேர் வந்தனால காய், புளி மாங்காய். இப்போ ஏ இதுவர் பிரிக்கிறோம். மெய் எழுத்துக்கு அப்புறம் ஏ, இது ஏ மட்டும்தான் இருக்கு. அப்போ நேர். துவர் பிரிச்சோம் அப்படின்னா மெய் எழுத்து கிடையாது. இந்த 2 சேர்த்து நிறை. நேர் நிறை கூவிலம். ஏய்தால், இது பிரிச்சோம் அப்படின்னா இது நேர். ஏ மெய் எழுத்து கணக்கில் கிடையாது. ஏ மட்டும்தான் இருக்கு. அப்போ நேர். தாப், இது மெய் எழுத்து, இது நெடில் எழுத்து, இது மெய் எழுத்து. இது பிரிச்சுக்கோம் அப்படின்னா தா மட்டும்தான் வரும். நேர், அப்போ நேர் நேர் தேமா. இல்ல பலி, 2 இது இருக்கு. நிறை, ஏன்னா 2 எழுத்து வந்துச்சு அப்படின்னா நிறை, ஒரு எழுத்து வந்தா நேர். பலிங்கிறது பிரிச்சோம் அப்படின்னா நிறை வரும். நிறைக்கு 7வது சீர் மலர். ஃபர்ஸ்ட் குறளை அப்படியே எழுதியிருக்கோம். 7 சீரா. ஒழுக்கத்தின் ஏதுவர் மேன்மை, இழுக்கத்தின் ஏதுவர் ஏதாய்ப்பள்ளி. சீர் எழுதியாச்சு. மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிக்கிறோம். பிரிச்சோம் அப்படின்னா மெய் எழுத்து கணக்குல கிடையாது. இந்த 2 செய்கிறோம். நிறை, ஒரு எழுத்து வந்தா, 2 எழுத்து வந்தா நிறை, ஒரு எழுத்து வந்தா நேர். அப்ப ஏன்னு வந்திருக்கு. ஏ மெய் எழுத்து கிடையாது. மெய் எழுத்து கணக்குல கிடையாது. அப்ப ஏ மட்டும் செய்கிறோம். நேர், இந்த 2 எழுத்து வந்தா நிறை, ஒரு எழுத்து வந்தா நேர். மேன்மை பிரிச்சிருக்கோம். மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிச்சிருக்கோம். இதுலயும் மெய் எழுத்துக்கு அப்புறம் 2 எழுத்துக்கு அப்புறம் பிரிக்கலாம். மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிக்கலாம். இது மெய் எழுத்துக்கு அப்புறம் பிரிச்சிருக்கோம். மெய் எழுத்து இது கணக்குல கிடையாது. துவர், அப்போ நிறை. ஏய்தாய் பலி, பலிக்கு அப்புறம் நிறை வரும். நிறை வந்தா மலர். இந்த இது எத்தனை பிரிச்சிருக்கோமோ அந்த கவுண்டிங் இதுல போடுறோம். இதோட வாய்ப்பாடு இது நிறை நேர் புளிமா. நேர் முடிஞ்சனால நம்ம காய் போட்டிருக்கோம். இது நிறை முடிஞ்சு அப்படின்னா புளிமா கனின்னு வரும். நிறை முடிஞ்சா கனி, நேர்ல முடிஞ்சு அப்படின்னா 3 சீர். 3 சீர் லாஸ்ட்ல நிறை முடிஞ்சுனா கனி, நேர் முடிஞ்சா காய். அதனால நம்ம புளி மாங்காய் போட்டிருக்கோம். இதே மாதிரி நிறை நேர் புளிமா, நேர் முடிஞ்சனால புளி மாங்காய். நேர் நிறை கோவிலம், நேர் நேர் தேமா. லாஸ்ட் 7வது சீர் நிறை முடிஞ்சனால மலர்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.